இந்த உணவுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே நமக்கு சளி, ஆஸ்மா, வீசிங் பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். பால், தயிர், மோர், பழைய சாதம், புளிச்ச மாவில் செய்கிற இட்லி தோசை ஐட்டம்ஸ், வெள்ளை சர்க்கரையில் பண்ணக்கூடிய பல வகையான இனிப்பு பண்டங்கள், கடையில் பேக்கெட்டில் கெமிக்கல்லாம் போட்டு விற்கக்கூடிய பல வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம், தற்காலிகமாக அனைத்து வகையான பழங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஆப்பிள், தேங்காய், பப்பாளி எடுத்துக்கலாம். காய்கறிகள்லேயும் நீர் காய்கறிகள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வெண்பூசணி, சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி காய்கறிகள். இளநீர் குடிக்கிறது, கரும்புச்சாறு குடிக்கிறது, இது மாதிரி கூலிங்கான ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். குறிப்பாக கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு பாட்டிலாக விற்கிறாங்களே, இந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். குடிக்கிறதுக்கும் வெதுவெதுப்பான தண்ணீர் மட்டுமே பயன்படுத்துறது நல்லது. பசி எடுத்து மட்டுமே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு பாரம்பரிய அரிசி உணவுகள் சாப்பிடுங்க. அது கூட 50% காய்கறிகள், சமைத்த காய்கறிகள், பொரியல் வகையோ, கீரைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட பாருங்கள். இதிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, பஃப் நெபுலைசர் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க என்னுடைய 30 days அட்வான்ஸ்டான ஆன்டிமியூக்கஸ் ப்ரோக்ராமில் சேர்ந்து உணவு முறைகளில் மாற்றங்கள், விரத முறைகள் பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் பண்ணி உங்களை நீங்கள் நேச்சுரலாக அதிலிருந்து கியூர் பண்ணிக்கலாம். இந்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. 26 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க, என்னோட கைடன்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலிமாவும் ஜூம் மீட்டிங் மூலியமாகவும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கைட் பண்ணி இயற்கையாகவே உங்களை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். இந்த 30 நாள் பயிற்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாங்க.